போகிறதுக்கு எல்லாம் ரெடி பண்ணிட்டியா? ஆ, நான் ரெடி பண்ணிட்டேன் ஜெஸ்ஸி. நீ ரெடி பண்ணிட்டியா? ஓ, நான் ரெடி ஆயிட்டேனே. நம்ம டூருக்கு போகிற அமௌண்ட்டை இன்னும் 2 டேஸில் பே பண்ணணும். நான் இன்னைக்கு தான் பே பண்ணேன். நீ பே பண்ணிட்டியா? ஆ, அது இன்னைக்கு நான் காலையில் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடியே அப்பா ஒர்க்குக்கு போயிட்டாங்க. அதனால என்னால் அமௌண்ட் வாங்கிட்டு வர முடியல. நாளைக்கு தான் வாங்கிட்டு வந்து கொடுக்கணும். ஓ அப்படியா ஸ்டீவ்? அப்போ சீக்கிரமாக கொடுக்க பாரு. நம்ம கிளாஸில் எல்லாருமே கொடுத்தாச்சு. நீயும் ஜெர்சனும் தான் இன்னும் அமௌண்ட் பே பண்ணலை. ஓகே ஜெஸ்ஸி, சரி நான் வீட்டுக்கு கிளம்புறேன். பாய். அப்பா, நான் ஸ்கூல்லேருந்து வந்துட்டேன். நீங்கள் டூருக்கு தேவையான அமௌண்ட்டை இன்னைக்கு ரெடி பண்ணுறேன்னு சொல்லியிருந்தீங்களே, ரெடி ஆயிடுச்சா? என்ன ஸ்டீவ், வந்ததும் வராததுமா காசை கேட்குற? இது என்ன பழக்கம்? நான் ரெடி ஆயிருந்தா நானே உனக்கு தருவேன். வந்ததும் ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஹோம்ஒர்க் பண்ணணும்னு இல்லையா? ஆனால் அப்பா, நீங்கள் கூட கூட எதிர்த்து பேசாமல் போய் சொன்ன வேலையை செய். கிளம்பு. அம்மா, இங்கே பாருங்கம்மா, அப்பா இன்னைக்கு காசு ரெடி ஆயிரும்னு சொன்னாங்க. ஆனால் இப்போ கேட்டால் என்ன திட்டுறாங்க. ஸ்டீவ், நீ ஸ்கூலுக்கு போயிட்டு வந்ததும் வராதுமா அப்பாவுக்கு ஒரு ஹாய் ஹலோ கூட சொல்லலை. வந்த உடனே நீ காசை பற்றி கேட்குற. அதனால் டென்ஷன் ஆயிருப்பாங்க. ஆனால் நீ அப்பாவுக்கிட்ட கேட்டு தொந்தரவு பண்ணுறதுக்கு பதிலாக நீ ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணி கேட்கலாம். வேதாகமத்தில் ஒரு வசனம் இருக்குது. ரோமர் 9:16 ஆகையால் விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம் அப்படின்னு. நீ டூர் போகணும்னு ரொம்ப ஆசைப்படுற. உன் ஆசையை நிறைவேற்றுறதுக்காக அப்பா காசுக்காக ரொம்ப பிரயாசப்பட்டு ஓடிட்டே இருக்காங்க. நீ ஆசைப்படுறதுனாலையோ இல்லை அப்பா அதுக்கு பிரயாசப்பட்டு ஓடுறதுனாலையோ உடனே நீ நினச்சது நடந்துராது. என்னனாலும் ஏசப்பாவால் மட்டும்தான் முடியும். அதனால் உனக்கு என்ன வேணுங்கிறத ஏசப்பா கிட்ட கேளு. ஏசப்பா நிச்சயமாக அதை உனக்கு செய்து கொடுப்பாங்க. அப்படியா மம்மி? அப்போ நான் ஏசப்பா கிட்ட போய் கேட்குறேன். ஏசப்பா எனக்கு அமௌண்ட் கொடுத்துட்டாங்கன்னா நானும் மற்ற ஃப்ரெண்ட்ஸ் மாதிரி சீக்கிரமாக டூர் போய் என்ஜாய் பண்ணுவேன். அன்புள்ள ஏசப்பா, என்னோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டூருக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க ஏசப்பா. இன்னும் ஒரு நாள் தான் பெண்டிங் இருக்குது. நான் அதுக்குள்ளே அமௌண்ட் பே பண்ணாதான் என்னையும் டூருக்கு கூட்டிகிட்டு போவாங்க. எனக்கும் ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து டூர் போகணுன்னு ஆசையாக இருக்குது ஏசப்பா. எனக்கு எப்படியாவது அந்த டூருக்கு தேவையான அமௌண்ட்டை நீங்கள் எனக்கு கொடுங்க ஏசப்பா. இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறேன் நல்ல தகப்பனே, ஆமேன். நான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணிட்டேன். ஏசப்பா நிச்சயமாக எனக்கு வேணுங்கிற அமௌண்ட்டை கொடுத்துருவாங்க. ஜேக்கப் அண்ணன், ஜேக்கப் அண்ணன். சொல்லு ஜான்சன், என்ன இந்த பக்கம்? அண்ணே, நான் ஒரு வாரத்துக்கு முன்னாடியே உங்ககிட்ட ஒரு 5000 ரூபாய் வாங்கியிருந்தேன் பார்த்தீங்களா? அந்த 5000 ரூபாய் இப்போ தான் என் கைக்கு வந்துச்சு. இந்தாங்க அண்ணே, நீங்கள் கொடுத்த காசுக்கு ரொம்ப நன்றி. அந்த காசை திருப்பி கொடுத்துட்டு போகலான் தான் வந்தேன். அப்படியா ஜான்சன், ரொம்ப சந்தோஷம்ப்பா. எனக்கு நிஜமாவே காசு ரொம்ப தேவையாக தான் இருந்துச்சு. நீ சரியான நேரத்தில் கொண்டு வந்து திருப்பி கொடுத்துருக்க. ரொம்ப நன்றிப்பா. இதில் என்ன அண்ணன் இருக்குது? நீங்கள் தான் எனக்கு உதவி செஞ்சீங்க. ஆனால் உங்களுக்கு தேவைங்கிறது ஏசப்பாவுக்கு தெரிஞ்சிருக்கு. அதனால தான் சரியான நேரத்தில் எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுத்து உங்களுக்கு திருப்பி கொடுக்க உதவி செஞ்சுருக்காங்க. அதனால் ஏசப்பாவுக்கே நன்றி சொல்லுங்க. சரிண்ணே, நான் கிளம்புறேன். ஸ்டீவ், என்னப்பா, எதுக்காக கூப்பிட்டீங்க? நீ டூர் போகிறதுக்காக காசு கேட்டுட்டு இருந்தல்ல, அது எவ்வளோன்னு சொன்ன? 2500 ருபீஸ்ப்பா. இந்தா, இதில் 3000 ருபீஸ் இருக்குது. 2500 ருபீஸை எவ்வளோ பே பண்ணணுமோ பே பண்ணிவிட்டு மீதி 500 உன்னோட செலவுக்கு வச்சுக்கோ. அது மட்டும் இல்லாமல் உன் ஃப்ரெண்ட்ஸை விட்டு எங்கேயும் போகக்கூடாது. எங்கே போனாலும் கூட்டமாக போயிட்டு கூட்டமாக தான் வரணும். தனியாக எங்கேயும் ஊர் சுற்றக்கூடாது, புரியுதா? வா, தேங்க்யூ டாடி. ஆனால் உங்ககிட்ட காசே இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி கிடைச்சது? அதுவா, 10 நாளைக்கு முன்னாடி என் ஃப்ரெண்டுக்கு கொஞ்சம் காசு தேவைப்பட்டிருந்துச்சு. அதை நான் அவனுக்கு அப்போ உதவியாக செஞ்சேன். அந்த காசை அவன் எனக்கு இன்னைக்கு காலையிலே கொண்டு வந்து திருப்பி கொடுத்துட்டான். ஆனால் எப்படியும் அவனை நான் போய் வேலையில் தான் மீட் பண்ண போகிறேன். எதுக்கு இவ்வளோ காலையிலே முதல்ல கொண்டு வந்து கொடுத்தான்னு தெரியல. பட் ஏதோ உனக்காக ஏசப்பாவே இந்த அமௌண்ட்டை கொடுத்துருக்காங்க. அப்படியாப்பா? நான் நேற்று தான் ஏசப்பா கிட்ட ப்ரேயர் பண்ணேன். விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலேயாம். ஏசப்பா என் ஜெபத்தை கேட்டு என்னுடைய ஜெபத்துக்கு இறங்கி எனக்கு உதவி செஞ்சுருக்காங்க. தேங்க்யூ ஏசப்பா. நான் உடனே போய் எங்கள் மேம் கிட்ட இந்த அமௌண்ட்டை கொடுத்து நானும் டூருக்கு ஃப்ரெண்ட்ஸோட ரெடியாக போகிறேன். எஸ் குட்டீஸ், இன்னைக்கு நீங்களும் ஒரு விஷயத்த நல்லா கற்றுக்கிட்டு இருந்திருப்பீங்கன்னு நம்புகிறேன். ஆமாம் குட்டீஸ், என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே டூருக்கான அமௌண்ட்டை பே பண்ணிட்டாங்க. ஆனால் நான் மட்டும் பே பண்ணாமல் இருந்தேன். காரணம், என் அப்பா கிட்ட காசு இல்லை. என் அப்பா கிட்டேயும் நான் 4 டேஸாக அமௌண்ட்டுக்காக கேட்டுகிட்டே இருந்தேன்.
ஆனா அப்பாவுக்கு காசு கிடைக்காததுனால அப்பாவால எனக்கு அந்த அமௌண்ட்டை கொடுக்கவே முடியல. ஆனா எங்க அம்மா எனக்கு ஒரு வேத வசனத்தை கத்து கொடுத்தாங்க. விரும்புகிறவனாலும் அல்ல, ஓடுகிறவனாலும் அல்ல, இறங்குகிற தேவனாலயம். நான் டூர் போகணுன்னு ரொம்பவே ஆசைப்பட்டேன். என் அப்பாவும் எனக்கு காசு தரணும்னு ரொம்பவே பிரயாசப்பட்டு ஓடுனாங்க. ஆனால் நான் ப்ரேயர் பண்ணதுக்கப்புறம் ஏசப்பா என்னுடைய ஜெபத்துக்கு இறங்கினதுக்கு அப்புறம் தான் நான் ஆசைப்பட்ட விஷயமே நடந்துச்சு. ஸோ குட்டீஸ், இன்னைக்கு உங்களுக்கும் ஏதாவது ஆசை இருந்துச்சுன்னா, இல்லை நீங்கள் ஏதாவது வேணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அதை முதல்ல ஏசப்பா கிட்ட கேளுங்க. நீங்க வேணும்னு ஆசைப்படலாம். உங்க பேரண்ட்ஸ் கிட்ட சில டைம் காசு இருக்கலாம், இல்லாமலும் போகலாம். ஆனா நீங்க ஏசப்பாட்ட கேட்கும்போது ஏசப்பா உங்களுடைய ஜெபத்துக்கு இறங்கி நிச்சயமா உங்களுடைய ஆசையை நிறைவேற்றி வைப்பாங்க. வேதவசனம் சொல்றதை மட்டும் மறந்துடாதீங்க. ஏசப்பா நிச்சயமா உங்களை ஆசீர்வதிப்பாங்க. தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.